அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக்ஸ் ப்ரொபோஷனிங் ஆஃப் ஃப்ளை ஆஷ் கான்க்ரீட். அது என்ன ஃப்ளை ஆஷ் கான்க்ரீட்? கான்க்ரீட்டோடைய கான்ஸ்டியூன்ஸ்லாம் என்னது? சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், வாட்டர், அப்புறம் மினரல் அட்மிக்சர்ஸ் அண்ட் கெமிக்கல் அட்மிக்சர்ஸ். இந்த ஃப்ளை ஆஷ் வந்து மினரல் அட்மிக்சர்ஸ் கேட்டகரியில் வரும். சிமெண்ட் கண்டென்ட்டை சர்டன் பர்சன்டேஜ் வச்சு பார்ஷியலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா, அந்த ஃப்ளை ஆஷ் வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அந்த கான்க்ரீட் பேர் தான் ஃப்ளை ஆஷ் கான்க்ரீட். அந்த ஃப்ளை ஆஷ் கான்க்ரீட்டில் மிக்ஸ் ப்ரொபோஷனிங் பண்ணோம்னா நமக்கு ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு நம்ம வந்து எக்கனாமிக்காக நான் வந்து கான்க்ரீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அல்லது ஹவு எக்கனாமிக் இட் இஸ் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அசாம் டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அசாம் ஸ்டேட்டில் குலாகாத் டிஸ்ட்ரிக்டில் மூர் புலானி அப்படிங்கிற இடத்துல எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது. அதை இங்கே போர்ட்ரே பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்ல பிளேஸ், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் க்ரீன் கார்பெட் தைல தோட்டமாக இருக்கும். ஸோ லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். கம்மிங் பேக் டு வீடியோ, கிவன் டேட்டா மிக்ஸ் டிசைன் M40 கிரேட் ஆஃப் கான்க்ரீட். ஸோ 40ங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்க்ரீட். கிரேட் ஆஃப் சிமெண்ட்டுங்கிறது வந்து OPC 43. அதில் 43ங்கிறது கிரேட் ஆஃப் சிமெண்ட். அப்புறம் மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து 20 mm சொல்லியிருக்காங்க. அது என்ன மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்? இந்த அக்ரிகேட்டுடைய லார்ஜஸ்ட் பார்ட்டிகிள் சைஸ் வந்து 20 mm இல்லை, நாமினல் நேம் சேக். ஸோ ஒரு சர்டன் ரேஞ்ச், சம் மினிமம் சைஸ், மேக்ஸிமம் சைஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் நாமினல் சைஸ் 20 mm அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இதில் வந்து 10 mm 20 mm இருக்குது. ஸோ இதில் வந்து 20 mm நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். மினிமம் சிமெண்ட் கண்டென்ட் அண்ட் மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ டு பி அடாப்டட். கோட் வந்து மினிமம் சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட், மேக்ஸிமம் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மூணையும் அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றபடி லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து டேபிள் 3 and 4 வந்து 3 and 5 வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஒர்க்கபிலிட்டி வந்து 120 mm. மெத்தட் ஆஃப் கான்க்ரீட் பிளேசிங் வந்து பம்பிங். டிகிரி ஆஃப் செட் கண்ட்ரோல் குட். டைப் ஆஃப் அக்ரிகேட் க்ரஷ்ட் ஆங்குலர் அக்ரிகேட். அதாவது ரவுண்ட் அக்ரிகேட்ஸ்னால் கூழாங்கல், க்ரஷ்ட் அக்ரிகேட்ஸுங்கிறது வந்து ஸோ அந்த கூழாங்கல், அதாவது நேச்சுரல் அக்ரிகேட்டை தூக்கி க்ரஷர் மிஷினில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுக்கிற அக்ரிகேட்ஸ் தான் ஆங்குலர் அக்ரிகேட்ஸ். மேக்ஸிமம் சிமெண்ட் கண்டென்ட் 450 kg/m3. கெமிக்கல் அட்மிக்சர் சூப்பர் பிளாஸ்டிஸ் ஆஃப் நார்மல் டைப். Cement used OPC conforming to IS 269. Then specific gravity of fly ash வந்து 3.15. Specific gravity of coarse aggregate வந்து 2.74 in saturated surface dry condition. Fine aggregate 2.65 in saturated surface dry condition. And chemical admixture 1.145. இந்த என்ன saturated surface dry condition, இதை பற்றி டீட்டெயில்டாக NPTEL, NCTEL, TEL அப்படிங்கிற வீடியோஸில் அல்லது கூகுளில் வந்து டைப் பண்ணிங்கனாலே நிறைய பிளாக்ஸ் அண்ட் வீடியோஸ் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, அக்ரிகேட்டை தண்ணியில் முக்கி, அதாவது சோக் பண்ணி வெளியே எடுத்து அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு குவென்ச் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற எல்லா மிக்ஸ் டிசைனுமே சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் தான் இருக்குது. வெட் அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ட்ரை அக்ரிகேட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கும் வாட்டர், ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் கண்டென்ட்ஸ், அதாவது 3 வாட்டர், ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் கண்டென்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ ஹியர் வந்து என்ன கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அக்ரிகேட் ஆர் wet and their total moisture content is 2 and 5%. அதாவது கோர்ஸ் அண்ட் ஃபைன் அக்ரிகேட்ஸ் உடைய டோட்டல் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 2 and 5%. அதனுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் அக்ரிகேட் 0.5%, ஃபைன் அக்ரிகேட் 1%. ஸோ ஃப்ரீ மாய்ஸ்சர் வந்து ஃபார் கோர்ஸ் அக்ரிகேட் இட் இஸ் 1.5%, ஃபைன் அக்ரிகேட் இட் இஸ் 4%. Then sieve analysis of coarse aggregate and fine aggregate are given in the next slide. அடுத்த ஸ்லைடில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிவன் டேட்டா 20, 10, 4.75, 2.3 mm சீவ் சைஸஸில் சீவ் பண்ணி அதை வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 60% ஆஃப் 10 mm 20 mm அக்ரிகேட்ஸ் அண்ட் 40% ஆஃப் 10 mm அக்ரிகேட்ஸ் இப்படி கோர்ஸ் அக்ரிகேட்டை வந்து ப்ரொபோர்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டுக்கு ப்ரொபோர்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நாமினல் சைஸ் வந்து என்னது 10 mm. ஸோ அதனால 20 mm. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 20 mm சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைன் அக்ரிகேட் வந்து ஜோன் 2 கன்ஃபார்மிங் டு டேபிள் 9 ஆஃப் IS 383. ஸோ வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை மாஸ் பை வால்யூம் ஆஃப் த வாட்டர். Here specific gravity into mass by volume of water is equal to mass by volume of material, and specific gravity into density of water is equal to mass by volume of material. Then volume of the material is equal to mass by that is mass of the material divided by specific gravity of the material into 1000. Batching, volume of concrete. நான் வந்து ஃபஸ்ட்டு அதாவது வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் கான்ஸ்டியூயன்ட்ஸ் ஆஃப் கான்க்ரீட் என்னெல்லாம், சிமெண்ட், சாண்ட், ஃபைன் அக்ரிகேட், அதாவது சாண்ட் அல்லது ஃபைன் அக்ரிகேட், ஜல்லி அல்லது கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து மினரல் அட்மிக்சர்ஸ் அண்ட் கெமிக்கல் அட்மிக்சர்ஸ். இதனுடைய மேஸ் எல்லாத்தையும் கூட்டினோம்னா மேஸ் ஆஃப் த கான்க்ரீட் கிடைக்கும். இதனுடைய வால்யூம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா வால்யூம் ஆஃப் த கான்க்ரீட் கிடைக்கும். அதுதான் இதில் சொல்லியிருக்கிறோம். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஃப்ளை ஆஷ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் coarse aggregate plus volume of water plus volume of admixture is equal to volume of concrete. Mass of cement plus mass of fly ash plus mass of fine aggregate plus mass of coarse aggregate plus mass of water plus mass of admixture, you will get the mass of the concrete. அதுக்கப்புறம் selection and corrections for water content. First என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து செலக்ட் பண்ணணும். எதை வச்சு செலக்ட் பண்ணணும், மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். ஸோ M40 கிரேட் உங்களை வந்து டிசைன் பண்ணுறது கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொஷின் கேட்கணும். அந்த கொஷின் வந்து ஆன்சர் கிடச்சி 20 mm கிடச்ச உடனே நீங்கள் வந்து எங்கே சூஸ் பண்ணிடலாம், வாட்டர் கண்டென்ட் 186 kg/m³ சூஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து கோட் வந்து இந்த 186 kg/m³ 2 தடவை கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் கரெக்ட் பண்ணணும், ஃபார் ஸ்லம்ப் அண்ட் ஃபார் அட்மிக்சர் டோசேஜ். எவ்வளோ அட்மிக்சர் டோசேஜ் ஆட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்லம்ப் அப்படிங்கிற விஷயத்துக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், ஃபார் தி டிசைர்ட் ஒர்க்கபிலிட்டி அதர் தென் 50 mm slump the required water content may be increased or decreased by about 3% for each increase or decrease of 25 mm slump may be established by the trial. ஸோ இதை வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக இருக்கும். அதாவது இந்த கொடுத்துருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபார் 50 mm slump. ஆனால் நமக்கு வந்து கிவன் டேட்டா என்னது, நம்ம மிக்ஸ் டிசைன் எவ்வளோ ஒர்க்கபிலிட்டிக்கு வந்து பண்ணணும், 120 mm slump, அதாவது பம்பிங் கான்க்ரீட்டுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஆனால் கொடுத்துருக்கிறதும் 50 mm. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எத்தனை 120 mm, ஸோ அதிலே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ 75 mm-க்கு ஒரு 3% இன்க்ரிமெண்ட், அடுத்தது ஒரு 100 mm-க்கு ஒரு அனதர் ஒரு 3% இன்க்ரிமெண்ட், அடுத்து 125 mm-க்கு அதர் ஒரு 3% இன்க்ரிமெண்ட் கொடுத்து, ஸோ அதுக்கு இதுக்கும் அந்த 100 mm-க்கும் 125 mm-க்கும் இடையில வந்து நம்ம வந்து இன்டர்புலேட் பண்ணி அந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ அடுத்து ஒரு கரெக்ஷன் என்னென்னா அட்மிக்சர் டோசேஜ். நீங்கள் எவ்வளோ அட்மிக்சர் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். என்ன ரேஞ்சுக்குள்ளே செலக்ட் பண்ணணும், 0.5 to 1.5%க்குள்ளே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா சூப்பர் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் 1% நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அந்த வாட்டர் கேன் பி ரெடியூஸ் டு 15 and 30%. அதாவது 0.5% நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 15% வந்து வாட்டரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடணும். ஸ்லம்க்கு கரெக்ட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நார்மல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் உங்கள் கையில் இருக்கும். அதை வச்சு வாட்டர் கண்டென்ட் செலக்ட் பண்ணிடுவீங்க. அந்த வாட்டர் கண்டென்ட் வச்சு ஸ்லம்பை வந்து கரெக்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அட்மிக்சர் டோசேஜ் யூஸ் உங்கள் கையில் இருக்கும். மீன்ஸ் அதுக்காக நீங்கள் வந்து வாட்டர் கண்டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதோட 0.5% நீங்கள் வந்து அட்மிக்சர் டோசேஜ் இருந்தீங்கன்னா எவ்வளோ கரெக்ட் பண்ணணும், வாட்டர் ரிடக்ஷன் 15%. 1.5% வந்து உங்களுடைய
அட்மிக்சர் டோசேஜாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கரெக்ஷன் வாட்டர் ரிடக்ஷன் வந்து 30%. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து இன்டர்போலேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து அடுத்த ஸ்லைடில், அதாவது இந்த ஸ்லைடில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாட்டர் கண்டென்ட், செலக்டட் வாட்டர் கண்டென்ட் வந்து 186 kg/m3. அட்ஜஸ்டட் வாட்டர் கண்டென்ட் ஃபார் 120 mm slum is 201.62 kg/m3. ஸோ 186 kg/m3 50 mm slum. அதோட மேக்ஸிமம் நார்மல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து 20 mm. For every increase in 25 mm slum பார்த்தீங்கன்னா 50 then 75 mm. ஸோ 186 into 1.03 போட்டிங்கன்னா 192 kg/m3 கிடைக்கும். அடுத்தது 75 to 100 mm 192 into 1.03 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 197 கிடைக்கும். அடுத்தது வந்து இதே மாதிரி 3%, அதாவது 1.03 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்ரி 3% இன்க்ரீஸ் வந்து கரஸ்பாண்டிங் டு எவ்ரி 25 mm இன்க்ரீஸ் இன் த ஸ்லம் வேல்யூ. ஸோ நம்மளுடைய கிவன் வாட்டர், அதாவது ஒர்க்கபிலிட்டி என்னது 120 mm. ஸோ for 100 mm it is 197 mm and for 120 mm it is 203 mm. So for 120 mm you have to interpolate and that value is in between these two, that is 201.62 mm. Okay, அடுத்தது adjustment for admixture dosage. So நம்மளோட admixture dosage எவ்வளவு 1%. Sorry, this is 1.5%. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் 1.5%. ஸோ இதை நம்ம இன்டர்போலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து 23% கிடைக்கும். ஸோ 23% வந்து நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் எடுத்தாச்சு, அதை நம்ம வந்து ஸ்லம்ப் வேல்யூக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த ஸ்லம்ப் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ரிடக்ஷன் வந்து 0.77 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 155 kg/m3. தென் air content and selection of water by cementitious material ratio. So approximate air content for maximum normal size of aggregate 20 mm, the entrapped air is 1%. So concrete la வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து காம்பாக்ட் பண்ணி என்னதான் பண்ணாலும் அதில் வந்து ஒரு entrapped air, அதுக்குள்ளே வந்து பிடித்து வைக்கப்பட்ட ஏர் பபிள்ஸ் வந்து இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்னா, எவ்வளோ வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம்னா 1% ஆஃப் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட். ஸோ அந்த 1% ஆஃப் ஏர் பபிள்ஸ் வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், 1 m3 ஆஃப் கான்கிரீட்டு, அதில் வந்து 1% வந்து எவ்வளோ, 1 divided by 100, that is 1 into 0.99, that is equal to 0.99 m3 ஆஃப் கான்கிரீட். அப்படின்னா என்னது, 0.01 m3 வந்து ஏர் இருக்குது, 0.99 m3 வந்து என்ன இருக்குது, கான்கிரீட் இருக்குது இன் 1 m3 ஆஃப் கான்கிரீட்டில். ஸோ வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ, 0.36. இது எப்படி கிடைக்குதுன்னா, இந்த டேபிள், அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் ஆஃப் IS 1026 to 2019ல 3 கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. OPC 33, OPC 43 and OPC 53க்கு 3 கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கர்வ்ஸில் உங்களோட மேக்ஸிமம் டார்கெட் ஸ்ட்ரென்த், அதாவது டார்கெட் மீன் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், அது எவ்வளவு ஃபார் 40 MPAக்கு அரவுண்ட் இட் இஸ் 48.25 MPA. ஸோ அரவுண்ட் இங்கே வரும் பார்த்துங்க. ஸோ இது வந்து செகண்ட் கர்வில் OPC 43 கர்வில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.36 வந்து டச் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளுடைய வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் தெரியும், அதை வந்து ஸ்லம்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அட்மிக்சர் டோசேஜுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட் கண்டுபிடிச்சாச்சு, என்ட்ராப்ட் ஏரை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சிமெண்டிஷியஸ் வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் வந்து இந்த கிவன் கிராஃப்ல இருந்து 0.36ன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. வாட்டர் கண்டென்ட் தெரியும், வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் ரேஷியோ தெரியும். ஸோ ரெண்டுலேயும் வந்து சிமெண்ட் கண்டென்ட் கண்டுபிடிச்சிடலாம். that is mass of cement, that is equal to 155 divided by 0.36, that is equal to 431 kg/m3. In certain situations increase in cementitious material content may be warranted.
அதாவது நமக்கு வந்து ஒரு 2-3 ட்ரையல் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் எதில் வந்து சிமெண்ட் கண்டென்ட் ஆட் பண்ணணுமா வாட்டரை கம்மி பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 ட்ரையல் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரையலை வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10% ஆஃப் 431 into 1.10 that is equal to 474 கிலோகிராம் per மீட்டர் கியூப். இந்த 474 கிலோகிராம் per மீட்டர் கியூப்ல தான் நம்ம வந்து பார்ஷியலாக ஃப்ளை ஆஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டுக்கு எவ்வளோ ஹையஸ்ட் லிமிட் ஃப்ளை ஆஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா 30%. ஃபார் லோ ஸ்ட்ரென்த் கான்க்ரீட், அதாவது நார்மல் ஸ்ட்ரென்த் கான்க்ரீட்டுக்கு எந்த ஒரு அதாவது லோயர் லிமிட்டோ அப்பர் லிமிட்டோ நம்ம வந்து கொடுக்கல. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 30% லிமிட்டாகவே சூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளை ஆஷ் வந்து 30% ஆஃப் சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 474 into 0.30 யூ ஆர் கெட்டிங் 142 கிலோகிராம் per மீட்டர் கியூப். இந்த 142 கிலோகிராம் per மீட்டர் கியூப்ல சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் இருந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ஆஃப் சிமெண்ட் அல்லது மேஸ் ஆஃப் சிமெண்ட் கிடச்சிடும். அந்த மேஸ் ஆஃப் சிமெண்ட்லேருந்து வால்யூம் ஆஃப் சிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். So the 474 minus 142, you are getting around 332 kilogram per meter cube. The 332 kilogram per meter cube வந்து which is above the minimum cement content as specified by IS 456. Maximum cement content ஓடையும் கம்மியாக இருக்குது, minimum cement content ஓடையும் அதிகமாக இருக்குது. So that is what is mentioned here. Then volume of cement வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே ஃபார்முலா தான். Volume of the material is equal to mass of the material divided by specific gravity of the material into 1000. So here when the mass of the material, mass of the cement, volume of cement, mass of cement on the 332 kilogram per meter cube divided by specific gravity 3.15 into 1000. Volume of fly ash is equal to 142 kilogram per meter cube. Specific gravity of fly ash is 2.2 into 1000. 155 volume of water, that is 155 kilogram per meter cube. Specific gravity of water is 1 into 1000, and volume of admixture, that is 1% of cement content. 1% of cement content, cementitious material. The 474 kilogram per meter cube into 1%, that is 1 divided by 100 divided by specific gravity of the chemical admixture 1.145 into 1000. So you are getting 0.105 meter cube for cement, 0.0645 meter cube of fly ash, 0.155 meter cube of water, 0.004 meter cube of chemical admixture. So total volume of concrete வந்து எவ்வளவு, 0.99 meter cube excluding the entrapped air. So this is 0.99 meter cube. So நமக்கு வந்து சிமெண்ட் தெரிஞ்சாச்சு, fly ash தெரிஞ்சாச்சு, வால்யூம் ஆஃப் வாட்டர் தெரிஞ்சாச்சு, வால்யூம் ஆஃப் கெமிக்கல் அட்மிக்சர் தெரிஞ்சாச்சு. என்ன தெரியாது நமக்கு, வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட் வந்து தெரியாது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் வால்யூம்லேருந்து, அதாவது வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீதி கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் ஆஃப் கான்கிரீட் ஃபுல்லாத்தையும் இந்த வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட்ல இருந்து இந்த நோன் கான்ஸ்டியூயன்ட்ஸ் வால்யூம் வந்து நம்ம மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கான்கிரீட் மைனஸ் 0.143, 0.148 அண்ட் பிளஸ் 0.04, தட் இஸ் ஈக்குவல் டு 0.6615 மீட்டர் கியூப். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட். அடுத்தது வால்யூம் ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம தெரிய வேண்டியது வால்யூம் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட், வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். இது தெரியறதுக்கு வந்து டோட்டல் அக்ரிகேட்டில், அதாவது டோட்டல் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் ப்ளஸ் ஃபைன் அக்ரிகேட் தான் வந்து டோட்டல் அக்ரிகேட். இது எப்படி ப்ரொபோர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் வந்து ஆன்சர் எழுதிட்டேன். 0.59% ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் அண்ட் 0.41% ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் தான் வந்து ஃபைன் அண்ட் கோர்ஸ் அக்ரிகேட். In other words, you can say coarse aggregate by total aggregate, CA by TA value, fine aggregate divided by total aggregate ratio is equal to 0.59 and 0.41 respectively. So coarse aggregate by total aggregate ratio வந்து கோட் வந்து IS 1026/2019 வந்து டேபிள் 5ல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. CA by TA value, coarse aggregate per unit volume of total aggregate for
water cement ratio 0.50. Our water cement ratio is 0.36. Here water cement ratio is 0.50. ஸோ அதுக்கு வந்து கோட் வந்து சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வாட்டர் சிமெண்ட், அதாவது இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு உங்களோட வேல்யூக்கு இன்டர்போலேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட் வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சஜஷன்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனிஹவ் ஸ்டில் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இன் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ மேக்ஸிமம் நார்மல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து 10, 20 and 40 mm. Zone 1, Zone 2, Zone 3 and Zone 4. Sorry, Zone 1, Zone 2, Zone 3 and Zone 4. Zone 1 வந்து coarser fine aggregate. Zone 4 வந்து fine aggregate. இதனே coarser fine. ஸோ வந்து மணலை எடுத்து ரொம்ப வந்து நைஸ் மணல் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து ரொம்ப கோர்ஸாக இருக்குது, நல்லா முரட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நைஸ் சேண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் சேண்டை வந்து கான்க்ரீட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் கோடில் சொல்லியிருக்கிறாங்க. Zone 1, 2, 3 வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? கான்க்ரீட்டிங் யூஸ் பண்ணுங்கள். Zone 4 இருந்துச்சுன்னா ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியுமா, என்ன மிக்ஸ் ப்ரொபோஷனிங், என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து காவேரியில் வந்து கிடைக்கிறது எல்லாமே வந்து Zone 1 அல்லது Zone 2 மணல். இங்கே அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா கனைகாத் அப்படிங்கிற ரிவரில் கிடைக்கக்கூடியது வந்து Zone 1 or Zone 2 ரிவர். பிரம்மபுத்திராவில் இருக்கிற எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து Zone 4. ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனுடைய CA/TA வேல்யூ வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Zone 2ல் வந்து ஃபார் மேக்ஸிமம் நார்மல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் 20 mmக்கு வந்து CA/TA வேல்யூ 0.62. அப்படின்னா மீனிங் என்னன்னா 62% ஆஃப் டோட்டல் அக்ரிகேட் இஸ் கோர்ஸ் அக்ரிகேட், ரிமைனிங் 48%. இந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதாவது 62 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரி 38%, நான் 48 சொல்லியிருந்தேன், அது இல்லை, 38% வந்து ஃபைன் அக்ரிகேட். ஸோ அதுதான் வந்து இதில் ப்ரொபோர்ஷனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எவ்ரி CA/TA வேல்யூ, அதாவது ஃபார் கோர்ஸ் அக்ரிகேட் பை டோட்டல் அக்ரிகேட் வந்து 0.62, ஃபார் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.5. For every increase or say for every decrease in water cement ratio வந்து 0.05 decrease ஆச்சுன்னா CA/TA வேல்யூ வந்து 0.01 வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 0.05, அடுத்த வேல்யூ வந்து 0.45, இங்கே 0.62 and 0.63, 0.01 வந்து கூடி இருக்குது. And here வந்து 0.4 and 0.35, and here you can see 0.64 and 0.65. So in this way it increases, and our water cement ratio is 0.327. So here you can see the water by cementitious materials ratio. ஏன் நம்ம திரும்பியும் கண்டுபிடிக்கிறோம்? ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃப்ல வந்து நம்ம வந்து எடுத்துட்டோமே, வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் ரேஷியோ நம்ம எடுத்துட்டோமே அப்படின்னு பார்த்தா அகைன் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால வந்து அகைன் நம்ம வந்து வாட்டர் பை சிமெண்டிஷியஸ் மெட்டீரியல் ரேஷியோ வந்து இங்கே எடுத்துருக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.327. ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூக்கு நமக்கு வந்து CA/TA வேல்யூ, கோர்ஸ் அக்ரிகேட் பை டோட்டல் அக்ரிகேட் ரேஷியோ வந்து 0.6546. இந்த பம்பபிள் கான்க்ரீட்டுக்கு இந்த கோர்ஸ் அக்ரிகேட் கண்டென்ட்டை வந்து 10% வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கான்க்ரீட் வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து 0.6546% வந்து 0.9 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 0.59. அதாவது டோட்டல் அக்ரிகேட்டில் 0.59% தான் வந்து கோர்ஸ் அக்ரிகேட், 0.41% வந்து ஃபைன் அக்ரிகேட். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் அக்ரிகேட் கிடச்சிடும். ஸோ மாஸ் ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? வால்யூம் ஆஃப் த டோட்டல் அக்ரிகேட் இன்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு 1000 இன்டு ஃபைன் அக்ரிகேட் ப்ரொபோர்ஷன். So 0.6615 into 2.65 into 1000 into 0.41, you are getting 719 kilogram per meter cube. Mass of coarse aggregate is equal to volume of total aggregate in specific gravity into 1000 into coarse aggregate proportion. So here coarse aggregate proportion is 0.59 and the fine aggregate proportion is 0.41, and you are getting the mass of the coarse aggregate is equal to
1069 kilogram per meter cube. So this is a mixed proportion, and here you can see the cement content is 332 kilogram per meter cube, fly ash 142 kilogram per meter cube, water 155 kilogram per meter cube, coarse aggregate 1069 kilogram per meter cube, fine aggregate 719 kilogram per meter cube, chemical admixture 4.74 kilogram per meter cube, and cement occupies, அதாவது அந்த டோட்டல் வால்யூமில் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன் சிமெண்ட், சாண்ட், கெமிக்கல் மிக்சர், மினரல் மிக்சர், வாட்டர், அக்ரிகேட் ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா சிமெண்ட் வந்து 13.7%, ஃப்ளை ஆஷ் 5.9%, வாட்டர் 6.4%, கோர்ஸ் அக்ரிகேட் 44%, ஃபைன் அக்ரிகேட் 30%, கெமிக்கல் மிக்சர் 0.19%. ஸோ இதில் என்ன தெரியுது, கோர்ஸ் அக்ரிகேட்டும் ஃபைன் அக்ரிகேட்டும் தான் ஆல்மோஸ்ட் இட் ஆக்குபைஸ் 75% ஆஃப் தி வால்யூம் அல்லது மாஸ் ஆஃப் தி கான்கிரீட். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது என்னோட யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வால்யூம் ஆஃப், அதாவது மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் ஆஃப் எ நார்மல் கான்கிரீட், அதாவது வித்தவுட் எனி கெமிக்கல் ஆர் வித்தவுட் எனி மினரல் அட்மிக்சர்ஸ் வந்து எப்படி மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் தான் வந்து இந்த கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் நார்மல் கான்கிரீட் பை சார்ட் வந்து கிடச்சிருது. ஸோ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளை ஆஷ் கான்கிரீட்டுக்கும் நார்மல் கான்கிரீட்டுக்கும் சிமெண்ட் கண்டென்ட் வந்து வேரி ஆகுது. சிமெண்ட் கண்டென்ட் ஃபார் நார்மல் கான்கிரீட் இஸ் 17% ஆஃப் மாஸ் ஆஃப் கான்கிரீட். சிமெண்ட் கண்டென்ட் ஆஃப் ஃப்ளை ஆஷ் கான்கிரீட் இஸ் only 13.7% of mass of concrete. So here you can see the one sector. This is cement content and this is cement content. So here you can see for normal concrete it is இதை விட பெருசாக இருக்குது. So volume check and mass check, volume of cement plus fly ash plus fine aggregate plus coarse aggregate plus water, you should get 0.99 meter cube. Just add all the values 0.103, 0.0645, 0.27 plus 0.39 plus 0.155 plus 0.004 meter cube, you will be getting 0.99 meter cube. Mass check, mass of the cementitious material plus fine aggregate plus coarse aggregate plus water plus admixture is equal to approximately 2400 kilogram கிடைக்கணும். ஸோ நீங்கள் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் வந்து கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் அது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், இட் ஷுட் கம் நியர்லி 2400 கிலோகிராம். ஸோ அதுதான் வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் வந்து கரெக்டு. ஸோ 474 வந்து சிமெண்ட், 719 வந்து ஃபைன் அக்ரிகேட், இது வந்து கோர்ஸ் அக்ரிகேட், வாட்டர், தென் சாரி இதில் வந்து 142 சேர்ந்து வரணும், தட் இஸ் வால்யூம் ஆஃப் fly ash, then 4.71 admixture. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா approximately 2400 kilogram. So hence it is okay. So adjustment for fine aggregate, coarse aggregate, water content for dry and wet condition. So this is a saturated surface dry condition, this is dry condition and this is wet condition. So saturated surface dry condition தான் நம்ம வந்து மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து அரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து தெரிய வேண்டியது வந்து இந்த வெட் கண்டிஷனுக்கு என்ன மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங், அதான் நமக்கு தெரிய வேண்டியது. ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, மேஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஆர் ஃபைன் அக்ரிகேட் இன் சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் இன்ட்டு 1 + ஃப்ரீ மாய்ஸ்சர் டிவைடட் பை 100. இப்போ ஒருவேளை ரிவர்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரை கண்டிஷனில் வந்து நமக்கு வந்து தெரிய வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மேஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் ஆர் ஃபைன் அக்ரிகேட் இன் சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் டிவைடட் பை 1 + ஃப்ரீ மாய்ஸ்சர் டிவைடட் பை 100, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து வெட் அக்ரிகேட், அதாவது தண்ணியில் நல்லா நனைஞ்ச அக்ரிகேட்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் பண்ணுறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து வெட் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஃப்ரீ மாய்ஸ்சர் என்ன நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருந்தோம். ஃபைன் அக்ரிகேட் வந்து ஃப்ரீ மாய்ஸ்சர் 4%, கோர்ஸ் அக்ரிகேட்டோட ஃப்ரீ மாய்ஸ்சர் வந்து 1.5%. ஸோ மேஸ் ஆஃப் த சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் ஃபைன் அக்ரிகேட் இன்ட்டு 1 + free moisture divided by 100, that is mass of saturated surface dry condition fine aggregate is 719, that is 1 + 4 divided by 100, you are getting 748 kilogram per meter cube. Again mass of the wet coarse aggregate எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா 1069 into 1 + 1.5 divided by 100, that is 1085 kilogram per meter cube. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷன் வந்து 719 kilogram per meter cube and 1069 kilogram per meter cube. At the same time for wet aggregates
அக்ரிகேட்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபைன் அக்ரிகேட்டாக இருந்தாலும் சரி, கோர்ஸ் அக்ரிகேட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியிருக்கு. அட் த சேம் டைம் வாட்டரை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அக்ரிகேட் வந்து தண்ணி நனைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 748 மைனஸ் 719 1089 85 மைனஸ் 1069 இவ்வளோ கிலோகிராம் per மீட்டர் கியூப் தான் நம்ம வந்து அதிகமாக அதாவது தண்ணியை வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸோ 155 மைனஸ் 16 மைனஸ் 29 தட் இஸ் 110 கிலோகிராம் per மீட்டர் கியூப். ஸோ 110 கிலோகிராம் per மீட்டர் கியூப் தான் வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரிவைஸ்ட் அல்லது அட்ஜஸ்டட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷனிங் சிமெண்ட் 332 kilogram per meter cube, fly ash 142 kilogram per meter cube, water 110 kilogram per meter cube, coarse aggregate 1085 kilogram per meter cube, fine aggregate 748 kilogram per meter cube, chemical admixture 4.74 kilogram per meter cube. So cement வந்து 13.7%, fly ash வந்து 5.9%, water வந்து 4.54%. So இதான் வாட்டர். தென் கோர்ஸ் அக்ரிகேட் அண்ட் ஃபைன் அக்ரிகேட். ஸோ இந்த லார்ஜஸ்ட் செக்டர் தான். ஆல்மோஸ்ட் 75% பாருங்க. கோர்ஸ் அக்ரிகேட் 45 ப்ளஸ் 31%, ஆல்மோஸ்ட் 75% வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் வந்து ஜல்லியும் மணலும் தான். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். 1 மீட்டர் கியூப் கான்கிரீட்டுக்கு நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ நமக்கு வந்து காசு வந்து சேவ் பண்ணலாம். அதாவது ஹவு எக்கனாமிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரூஃப் சைஸ் ஸ்லாப், ஒரு பிக் ரூஃப் சைஸ் ஸ்லாப் வந்து 15 மீட்டர் பை 15 மீட்டர் பை 0.15 மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் வால்யூம் வந்து 33.75 மீட்டர் கியூப். சிமெண்ட் பேக்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் நார்மல் கான்கிரீட். நார்மல் கான்கிரீட்டும் சரி, ஃப்ளை ஆஷ் கான்கிரீட்டும் சரி, நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ நார்மல் கான்கிரீட்டுக்கு எத்தனை சிமெண்ட் பேக்ஸ் தேவை. ஸோ இந்த வால்யூம் 33.75 into 412 kilogram per meter cube divided by 50. So 279 bags வந்து தேவைப்படுது for normal concrete. அதாவது fly ash யூஸ் பண்ணாமல் normal concrete. So fly ash யூஸ் பண்ணோம்னா அதோட cement content வந்து 332 kilogram per meter cube. So cement bags required for the fly ash concrete is equal to total volume 33.75 meter cube into 332, that is cement content, divided by 50. So total 225 bags. ஸோ நார்மல் கான்கிரீட்டுக்கு 279 பேக்ஸ் தேவைப்படுது. ஃப்ளை ஆஷ் கான்கிரீட்டுக்கு 225 பேக்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ சேவ்டு எக்கனாமி அப்போ எவ்வளோ ரூபா நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம். 279 into 400 rupees. ஒரு சிமெண்ட் மூடையோட விலை வந்து 400 ரூபான்னு இருந்துச்சுன்னா 279 minus 225 into 400, you will be getting around 21,600 for 33.75 meter cube of concrete. For 1 meter cube of concrete, you are saving around 640 rupees. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளை ஆஷ் கான்கிரீட்டுக்கு ஃப்ளை ஆஷ்க்கும் நம்ம வந்து ரூபா பே பண்ணணும் இல்லையா. ஸோ ஃப்ளை ஆஷ் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எவ்வளோ ஃப்ளை ஆஷ் நமக்கு இந்த 33.75 மீட்டர் கியூப் ஆஃப் கான்கிரீட்டுக்கு தேவைப்படுது. 4,793 kilogram of fly ash வந்து தேவைப்படுது. அரௌண்ட் 4.793 tons. ஸோ ஒரு டன்னுடைய அப்ராக்சிமேட் ரேட் வந்து 1300 ரூபா, 1300 rupees. ஸோ வால்யூம் ஆஃப் fly ash is equal to mass by specificity of the material into 1000. ஸோ mass வந்து 4,793 divided by 2.2 into 1000, that is equal to 2.17 meter cube. ஸோ ஒரு கன்வர்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 35.31 ஃபீட் கியூப். வால்யூம் ஆஃப் ஃப்ளை ஆஷ் இஸ் ஈக்குவல் டு 76.6 ஃபீட் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் ஃப்ளை ஆஷ் ஃபார் 33.75 மீட்டர் கியூப் ஆஃப் கான்கிரீட் இஸ் ஈக்குவல் டு 1300 into 4.739 ton, that is equal to 6,230 rupees. So this has to be adjusted in the cement, right? So net saved economy is equal to 21,600 minus 6,230 rupees, that is equal to
rupees 15,369 you are saving for 33.75 meter cube of concrete, that is for roof slab. You are saving around for 1 meter cube of concrete 460 rupees. So these are all about fly ash concrete. So some of the references: IS 456 2000, IS 10262 2019, and IS 383 of 1970. So with this I conclude my video. Thank you.